இது திமுக ஒருதலை பட்சமாக செயல்படுது. இன்னும் சொல்லனா இந்து மக்களுக்கு எதிரான ஒரு அரசு. இதில் தீபம் ஏற்றுறதுல இன்னும் சொல்லப்போனால் கலவரம் வரும்னு மாநில கம்யூனிஸ்ட் கட்சியில் மாநில செயலர் சண்முகம் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவர் கண்டுபிடிச்சி கலவரம் வரும்னு கண்டுபிடிச்சி அவர் பேசியிருக்காரு. இதில் கலவரம் வர்றதுக்கு எந்த விதமான வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. இது அப்பீல் போகிறதுக்கு இன்னும் பகிரங்கமாக சொல்ல போனால் எந்த இஸ்லாமிய அமைப்புகளோ வேறு எந்த அமைப்புகளோ இதுக்கு எதிர்ப்பாக இல்லவே இல்லை. இன்னும் திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரையில் பக்கத்திலே தர்கா இருக்குது, கோயிலும் இருக்குது. இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்றா தான் போயிட்டுருக்காங்க. இதை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியில் இருக்கிறதே நமது முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டா, நம்முடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை வேறறுப்போம் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த வேலையை தான் திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. முருகக்கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வரும். இப்போ கோர்ட்டில் தீர்ப்பு போயிட்டுருக்கு, ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. தீர்ப்பு வரும். இன்னைக்கு 3 மணி வரை இந்த தீப நட்சத்திரனுடைய ஏற்றலாம். ஆக நிச்சயமாக அது ஏற்றுவோம். ஏன்னா இதில் எந்த பாதிப்பும் இல்லை. இன்னும் திருப்பி சொல்லப்போனால் நீங்கள் தர்காவும் அங்கே கோயிலும் பக்கத்தில் இதுவரைக்கும் ஒரு சிறு பிரச்சனை கூட வந்தது கிடையாது. இதே மாதிரி காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் தர்கா பக்கத்தில் ஒரு பிரச்சனை கூட வந்தது கிடையாது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டாம். ஈரோடு மாவட்டத்தில் தாளவாடி கிராமம் இருக்குது, பக்கத்தில் மசூதி இருக்குது. நான் போயிருக்கேன். அடுத்தால ஒரே செவரு மாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த மாரியம்மன் கோயிலில் தீமிதி விழா நடக்கும். மசூதியில் உள்ள ஜமாத்காரங்களே வந்திருந்து மசூதி முன்னால் அந்த இடமே அவங்க போட்டு கொடுத்து அழகாக நடத்திட்டு இருக்காங்க. ஆக இஸ்லாமியர்களும் இந்துக்களையும் பிரித்தாழ்வதே திமுகவுடைய வேலை தான்.